நல்லா இருக்கு. இதை போடுவோமா வெளியே? எங்க காட்டு. கோலம் நல்லா தான் இருக்கு. மயில்லாம் இப்படி இருக்கே சத்யா, வரைஞ்சிருவியா நீனு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மது. ஃபர்ஸ்ட் குச்சியை வச்சு நம்ம அப்படியே வரைஞ்சிருவோம், அதுக்கு மேலே கோலப்பொடி போட்டுக்குவோம். அப்போ சரி, என்னெல்லாம் கூப்பிட்றாது, நான் வேறு கலர் மட்டும் தான் படிப்பேன். கோலம்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களாடி? ஆமாம், ரங்கோலி பார்த்துருக்கோம். ரங்கோலி தான் போட போகிறோம். சரி சரி, பெருசாலாம் போட்டு எதையும் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. குட்டியாக போட்டு சட்டப்பட்டுன்னு வாங்க. என்ன அதான் நாங்கள் பார்த்துக்குறோம்மா. நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வாசலில் தொலைச்சி போடுங்க, போங்க. ஆமாடி, என்ன வேலை ஏவுறதுலேயே கரெக்டாக இருங்க. ராஜக்கா, மாமா வசந்தி. என்னக்கா காய்கறிலாம் இப்போ நறுக்கி வச்சிட்டீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை வசந்தி, நாளைக்கு வெள்ளனே கோயிலுக்கு போகிறோம். அதான் அப்போ உட்காந்து எல்லாத்தையும் நறுக்கிட்டு இருக்க முடியாது பார்த்தியா. அதான் இப்போ நறுக்கி வச்சுனா ஒரு சாம்பார் கலக்கி போட்டு போயிடலாம். அதான் இப்போ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியாக்கா, சரி சரி, அதுவும் சரிதான். இப்போ நறுக்கி வச்சா வேலை முடியும்ல. என்ன மது, சத்யா, கோலம் போட ரெடியாக வச்சிட்டிங்க போலையே. கலர் பொடிலாம் எடுத்து வச்சிருக்கீங்க? இல்லைத்த, புதுசாக எதுவும் வாங்கலை, எல்லாமே பழசு தான் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். சரி வசந்தி, நீ சொல்லு, எதுக்கு வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, வருஷ பரப்பில் அதான் வாசலில் வெறுமை போட்டு நல்லா இருக்காது. அதான் சத்யா மொதல் நல்லா கோலம் போடுவார்கள்ல, அதான் எங்கள் வீட்டு வாசல்லையும் வந்து 2 கம்பி இழுத்துட சொல்லி கூப்பிட வந்தேன். இவளுக்கு வேற வேலையே இல்லை, எல்லா நாளும் ஓசிலேயே மங்களம் அடிகிறாளே. நாளைக்கெல்லாம் வீடை பூட்டி போட்டு எங்கிட்ட அது ஓடி போயிடணும். வருஷத்தை முதல் நாளே கடனை கெட்டு திரிவா, அப்புறம் வருஷம் ஃபுல்லாக இப்படியே தான் போகும். அங்கே திரும்பி இதாக பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை வசந்தி, அவளுகளே இப்போ தான் பார்த்துட்டு இருக்காளுங்க, எந்த கோலம் போடணும்னு தெரியாமல் இருக்காளுங்க. எப்படி வந்து போடுவாளுங்கன்னு தெரியல, நீயே கேட்டுக்கோ. மது, சத்யா, அத்தை வீட்டுக்கு வந்து 2 கம்பியை மட்டும் இழுத்துட்டு போங்கம்மா. எனக்கு உங்களுக்குலாம் போட தெரியாது, இல்லை நானே எதையாவது போட்டிருப்பேன். எல்லா வீட்டும் அழகாக இருக்கும்ல, அதான் கேட்குறேன். என்ன அத்தை வீட்டுக்கு வந்து பண்ணிடுங்க என்ன? சரிங்க அத்தை, எங்கள் வீட்டுக்கு முடிச்சுட்டு அப்படியே அங்கே வரோம். சரிம்மா சரிம்மா, நான் போய் வாசலாம் தொலைச்சி அப்படியே போட்டு வைக்கிறேன், வாங்க. சரிங்க அத்தை. சரிக்கா, வரேங்க்கா. சரி வசந்தி. ஏம்மா, நம்ம வீட்டில் எதுவும் கம்பி எதுவும் இருக்கா? கம்பியா? கம்பி எதுக்குடி? கம்பிலாம் நம்மள்ட்ட இல்லை, வேணா அந்த குச்சியும் கட்டையும் தான் இருக்குது. ஏம்மா, கம்பி யார்ட்டையா தேடி எடுத்தாமா, ஒரு 2 கம்பி மட்டும் போதுமா? அடிச்சிருவேன், எந்த நேரத்தில் போய் என்னத்தடி பார்க்க சொல்கிற? எதுக்கு கம்பி? இல்லைம்மா, அந்த வசந்தியத்துக்கு தான் 2 கம்பி இழுத்து போடு, 2 கம்பி இழுத்து போடுன்னு சொன்னாங்களே, அதான் 2 கம்பி இருந்துச்சுன்னா அவங்க வாசலில் கொண்டு போட்டு வரலான்னு தான். சும்மா இருங்கடி, அவள் காதில் கீழே கேட்டுற போது அப்புறம் வருஷம் கடைசியுமா வந்து சண்டை போட்டுட்ருப்பா. சரி சரி, நான் போய் வாசல் தொலைச்சு போடுறேன், எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கவேம்மா. டே மாப்பிள்ள, என்ன கார்த்தியை காணா? மாப்பிள்ள, அவனுக்கு நான் அப்பே கால் பண்ணிட்டேன்டா, கிரவுண்டு சைடுலாம் உட்காந்துருக்கோம் வாடான்னு. அப்படியாடா, இன்னும் ஆளை காணா, மணி வேற ஆச்சு, காப்பரா கொடுக்க வேற டைம் ஆச்சு. ஏடா எங்கடா பைக் நிப்பாட்டுற? என்ன மாப்பிள்ள, ஏன்னா இவ்வளோ கால் பண்ணுற? எங்கள் அப்பா வேற வீட்டில் இருக்கான். டே கார்த்தி, எவ்வளோடா கால் பண்ணுறது உனக்கு, வரமாட்டியா? இல்லை மச்சி, அப்போவே கிளம்பிட்டேன். எங்கள் அப்பன் தான் வீட்டில் உட்காந்துட்டு நசன்ட்டே சொல்லிட்டு இருந்தான். சரிடா, அதெல்லாம் விடு. நியூ எதுமா நம்ம ஏரியாவில் காப்பரா காட்டுறோம், நம்ம தான் கெத்து, நம்ம கேங்கு தான் கெத்துன்னு காட்டுறோம், வண்டியை ஓட்டுறோம், கத்துறோம், சரியா? டே, ஆள் இருக்க தெரு வழியாக போவோம்டா, ஜர்னியை பார்க்கணும்டா. நீ தான்டா ஜனன், நீ உயிர் நின்றுட்டு இருக்க, அவ உன கண்டுக்கவே மாட்றா. காதல்டா, அப்படிதான்டா இருக்கும். என்னப்போ போ. டே மாமே, அவள் வீட்டு பக்கத்தில் போனோன்னே கார்த்தின்னு கத்துங்கடா, அப்போ தான் வெளியே வருவா. சரி சரி, இப்போ வா கிளம்புவோம். இந்த கொசு வேற நல்லா முழுங்கு கொசு வந்து கடிச்சு வைக்குது. என்ன பெரிய கொசு! நீ பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்தேன்னா கடிக்க தானே செய்யும். கையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இரு. என்னம்மா, கோலம்லாம் போட்டாச்சா? போட்டோம்மா, பாருங்க எப்படி இருக்கு. எங்க பாப்போம். என்னங்கடி, மயில் வரைய போறேன், குயில் வரைய போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்படி கம்பி குளத்தை போட்டு வச்சிருக்கீங்க? ஆமாம், நம்ம வீட்டுக்கு மட்டும் போடுறதா இருந்தால் அழகாக போட்டிருப்போம் பெருசா. நீ வசந்தியத்தை வீட்டுக்கு வேற போய் போடணும், அதான் இங்கே பெருசாக போட்டு அங்கே சிறுசாக போட்டு அதுக்கு தான் சொல்லுவாங்க. அதான் 2 சைடும் கம்பி குளத்தை போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுவும் சரிதான். நீ ஏண்டி இஞ்சி தின குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? ஏமா, கொசு பத்தியை பொறுத்துவேன் எத்தனை வாட்டிமா சொல்றது? எவ்வளோ கொசு முழுங்கு வந்து கடிக்குதுமா. ஆல்ரெடி ஒரு பத்தியை பொருத்தி வச்சிட்டேன்டி, மார்கழி மாசம்ல கொசுலாம் கடிக்க தான் செய்யும். சட்டுப்பட்டு போட்டு உள்ள வாங்க. சத்யாக்கா, பூமாரி வா. பூமாரி வா. லட்சுமி வரேன்க்கா. என்ன பூமாரி, கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டியா உங்க வீட்டில்? கோலம்லாம் போட்டுட்டேன்க்கா. நீ லட்சுமி தூங்காமல் அலைகிற, காலையில் பால்லாம் கறக்கணும் தானே? ஆமாக்கா, இந்த பூமாரி தான் ஆசைப்பட்டா என்னோட வீட்டு கோலம்லாம் பார்க்கணுன்னு. இருட்டாயிருச்சுல, ஒத்தையில எப்படி விடுறது, அதான் சரி நான் வந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். லட்சுமி, ஒரு கால் பண்ணியிருந்தா நான் வந்து கூப்பிட்டுருப்பேன்ல, நீ ஏன் அலையிற? பரவாயில்ல, இருக்கட்டுங்கா, எனக்கும் தூக்கம் வரல, சரி நானும் போய் பார்க்கலான்னு தான் வந்தேன். பூமாரி, என்ன கோலம் போட்ட உங்கள் வீட்டில்? நான் ரங்கோலி தான்க்கா போட்டேன். அக்கா, நீங்கள் போட்டிருக்க கோலம் நல்லா இருக்குக்கா. கம்பி கோலம் போட்டு கலர் அடித்து நான் பார்த்ததே இல்லை, நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு பூமாரி, என்னோட ஐடியா தான். நான் தான் சொன்னேன் இவளுக்கு. என்னங்க மேடம், யாரோட ஐடியா மேடம் இது? என்ன, நான் தானே சொன்னேன் ரங்கோலிலாம் பெருசாக போட்டுட்டு இருக்காத, கம்பி கோலம் போடுன்னு. அவ கிடக்கா, என்னோட ஐடியா தான் பூமாரி இது. நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு. என்ன கூட்டம் கூடிருச்சு போலயே. வா சின்ன பொண்ணு. நீங்க கோலம் போடுவீங்க வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு போலயே. ஆமாம் சின்ன பொண்ணு, நான் 10 மணிக்கெலாம் போட சொல்லிட்டேன். குளிருது பத்தியா, உட்காந்துக்கிட்டு சளியிலையும் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாளுங்க, அதான் வேகமாகவே போட சொல்லிட்டேன். அம்மா, நாங்கள் வசந்தியத்தை வீட்டுக்கு போய் கோலம் போட்டுட்டு இருக்கோம். என்ன ஏமா சத்யா, நீ ஏன் வசந்தியத்தை வீட்டுக்கு போய் போடுற? வசந்தியத்தை தான் கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு கோலம் போட தெரியாதான், அதான் நீயும் எதுவுமே வந்து போட்டு போக சொல்லி கூப்பிட்டாங்க. ஓ, மேடம்க்கு கோலம் போட தெரியாதா? சரி 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 சரி, பார்த்து முன்னாடி போங்க, நாங்களும் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா. என்னமாக்கா, அந்த வசந்திக்கு கோலம் போட தெரியாதாக்கோ? ஆமாம் சின்ன பொண்ணு, பாவம் அவளுகளே காலேஜ் ஸ்கூல்னு போயிட்டு டயர்டாக வந்திருக்காளுங்க. அவள் வந்து கோலம் போடு மாவாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் சரி பக்கத்து வீடாச்சே, சரி போட்டும் அப்படின்னு விட்டுட்டு இருக்கேன். சரி வாங்கக்கா, அந்த வசந்தியை போய் வச்சுக்கிறேன். அப்படியே எல்லா வீட்டையும் கோலத்தையும் பார்த்துட்டே போவோம். சின்ன பொண்ணு வா வா. என்ன வசந்தி மேடம், உங்களுக்கு கோலம் போட தெரியாது அப்படிதானே? கோலம் தான் போடுவேன் சின்ன பொண்ணு, சும்மா அந்த 4 சைடு இழுத்து விட்டு போயிடுவேன். அந்த சத்தியா மது மாதிரி இந்த வலிவு சுழிவுலாம் வராது நம்மளுக்கு. எப்படி இந்த மூஞ்சில 4 கம்பி தொங்க விட்டுருக்கே, அந்த மாதிரி 4 கம்பி மட்டும் தான் இருக்கு தெரியுமா? கையை எடு சின்ன பொண்ணு, இது ஒன்றும் நானெல்லாம் எடுத்து விடல, அதுவா வந்து அழகா நிற்கிது. உனக்கு பொறாம? என்ன கொளத்தாம? கொளத்தாமையா? நீ தானே இப்போ ஏதோ சொன்ன, ஏதோ கொளத்தாமன்னு. உனக்கு தான் பொறாமன்னே. எப்படி போறானுங்க பாரு போக்கெடுத்தவனுங்க, எங்கேயாவது போய் விழுக தான் போறானுங்க. ஏம்மா என்னம்மா வரானுங்க, எனக்கு கொலையே ஆடிடுச்சுக்கா. மது, அடியே எந்திரிடி, ஓரமா போய் நில்லு. சரிங்கம்மா. மது, இங்கிட்டு வந்து நில்லு, பைக்கில் எப்படி போயிட்டு வராங்க பாரு. சரிக்கா, பயந்தே போயிட்டேன். எப்படி போறாங்க பாரு லட்சுமி, என் மேலே ஏத்திட என்ன பண்ணுவானுங்க இவனுங்களுக்குலாம். சரி விடுங்கக்கா, அவனுங்கள தினமும் போயிட்டு இருக்கானுங்க, நியூ இயர்ல அதான் அப்படி போறானுங்க. அப்படி இல்லை சின்ன பொண்ணு, பாரு அந்த பிள்ளை மேலே ஏறு தெரிஞ்சான், என்ன ஆகுறது ஏத்துனா. அடுத்து இங்கிட்டு வரட்டும், பிடிச்சி திட்டி விட்டுறேன். அதை விடுங்கக்கா, 12 மணி ஆக போகுது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, வாங்க. புது பஸ் பிறந்துருச்சு. ஹாப்பி நியூ இயர்க்கா. குமாரி, மது, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சத்யாக்கா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சத்யா, குமாரி, ஹாப்பி நியூ இயர். கபிலா, ஹாப்பி நியூ இயர். சின்ன பொண்ணு ரோட்ல இப்படி கத்தாத. ஹாப்பி நியூ இயர்க்கா. சத்யா, மது, குமாரி, ஹாப்பி நியூ இயர்மா. ஹாப்பி நியூ இயர். அம்மா அங்க பாருங்க, வேட்டு அடிக்கிறாங்க. சரி சத்யா, மது, நேராச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். குமாரி வாமா, நம்மளும் போவோம். சரிக்கா, ஆமா நேராச்சு, நானும் சர்ச்சுக்கு போனோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வாங்க போலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்லதொரு வருடமாக அமையும். மது, அங்க பாத்தியா, அம்மா ஜீத்தமில்ல வர அந்த தாத்தா ஜோசியம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சத்யா, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல, அப்படியே அமைதியாயிட்டே நானும். என்ன அங்கிட்டு ஒரே சிரிப்பா இருக்கு? ஒன்றும் இல்லத்த, எங்க அம்மா தான் ஜீத்தமில்ல வர தாத்தா மாதிரி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களேன். எங்க நீங்க சொல்லுங்க, யூத் எப்படி சொல்றீங்கன்னு பாப்போம். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எண்ணம் போலயே எல்லாமே நல்லதா நடக்கும்.